வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் உருண்டை செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப்பு கல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்புலேயே நான் பாதி அளவு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு கொஞ்சம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லை வந்து ஒரு 200 கிராம் கல்லை இருக்குங்க. இது ஒரு 50 கிராம் இருக்குங்க முந்திரி. எள்ளு 50 கிராமுங்க. இப்போ இது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எள்ளை பாருங்கள், எள்ளெல்லாம் நல்லா பொரியுது. அது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரட்டுங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கல்லையை சேர்த்து வறுத்துக்கலாங்க. கல் நல்லா சூடு எல்லாம் போதுங்க, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த கல்லிலேயே சேர்த்து இது முந்திரியும் வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுவும் வறுத்துட்டோம். நம்ம இறக்கிடலாங்க. இப்போ இதை பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இந்த எள்ளையும் இதிலே சேர்த்து நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்காங்க. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் ஏலக்காவும் போட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரிவேர்ஸ் மோடில் பாருங்கள், இது நல்லா நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பாருங்கள், கடலை எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வானல் வச்சு தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ அந்த வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளம்லாம் கரைஞ்சி ஒரு பாகு பதம் வரட்டுங்க. அதுள்ள எல்லாம் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், நான் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்னஸாக வந்துருச்சுங்க. பாருங்கள், பிசு பிசுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் மண் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இதை நான் வடிகட்டிக்கிறேங்க. பாருங்கள், இதை நான் வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டேங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டுங்க அந்த பாகு. அவ்வளோதாங்க, நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து கலந்துக்கலாங்க. நம்ம இதில் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அதை நெய் தடவி வச்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா நெய் தடவின பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேங்க. இது கொஞ்சமாக நீங்கள் நெய் கையில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் கொடுங்க. இது கடலை இருக்குது, இதில் எள்ளு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.